பாவ சிந்தனைகள், பாவ கட்டுகள், பாவத்துக்கு நேரான காரியங்கள் வரும் பொழுது அவன் அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக இருந்து அவன் விலகி ஓடுவான். எப்படி ஒரு யோசேப்பு தனக்கு ஒரு பாவ சிந்தை, ஒரு பாவத்திற்கே ஒரு காரியம் வந்த பொழுது விலகி ஓடினாரோ, அதே போல நீங்களும் நானும் ஓட முடியும். யார் ஒருவருக்குள் வசனம் இருக்கிறதோ, யார் ஒருவர் ஆவியிலே அனலாக இருக்கிறாரோ அவர்களாலே மட்டும்தான் இன்றைக்கு 2025 வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தை ஜெயிக்க முடியும். வேற யாராலும் முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், ஏதோ நான் பெரியாரு, ஒன்றும் முடியாது. பாவத்தை ஜெயிக்க எலிஜிபிள் இல்ல. பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனம் மட்டுமே. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் உள்ள ஆத்துமா ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணிருக்கும் பொழுதுதான் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். எல்லாருடைய வாழ்விலும் தெரியும், எல்லாருக்கும் இதை உணர்ந்து பார்த்தால் தெரியும். பாவம் பொல்லாதது. எந்த மனிதனையும் எந்த நேரத்திலையும் அது அமிழ்த்து விடும். ஒரு நிமிஷம் போதும், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் ஒரு மனுஷன் பாவத்திலே விழுவதற்கு. அதனால ரொம்ப கவனமாக நீங்களும் நானும் வாழ வேண்டியிருக்கிறது.